மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்து 4 வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எங்க தளபதி அண்ணாக்கு எல்லா வாசலையுமே நாங்க திறந்து தான் வச்சிருப்போம். எங்க தளபதி அண்ணாவோட வருகைக்காக நாங்க எல்லாருமே வெயிட்டிங்ல இருக்கோம்னா 2026ல உமனுக்காக அண்ணா சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிறத நாங்க எங்களோட சைட்ல இருந்து ஒரு உமனா சொல்றதுல ரொம்ப ப்ரௌடா இருக்கோம். ஏன்னா நான் வந்து ஒரு அட்வொகேட் டீம்ல இருக்கேன். இப்போ ரீசெண்டா நடந்த கஸ்டோரியல் டெத் பத்தி எல்லாருக்குமே தெரியும். பட் சாரிங்கிற ஒரு வார்த்தையில முடிச்சதா எங்க விஜயண்ணா வந்து இந்த உலகத்துக்கே வந்து எடுத்து காமிச்சாங்க எவ்வளவு கஸ்டோரியல் டெத் நடந்திருக்கு அப்படிங்கறத. பீப்புளோட பீப்புளா இருந்த அரசியல் பண்ணா மட்டும்தானா அரசியல் களத்துல நிக்க முடியும். சும்மா ஷோ காமிக்கிறவங்க நாங்க கிடையாது அப்படிங்கறத நாங்க கண்டிப்பா 2026ல நிரூபிச்சு காமிப்போம்னா எங்களோட விஜயண்ணாக்கு தான் எங்களோட ஓட்டு. கூட்டத்தை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. சீமான் வந்து ஒரு வார்த்தையில சொன்னாரு பாத்தீங்களா, எங்களை பார்த்து அணில் குஞ்சுன்னு. நாங்க அணில் குஞ்சு கிடையாதுன்னா அக்கினி குஞ்சு. எங்களோட நெருப்பு அவங்களை சுற்றுமேங்கிற பயத்துலதான் அவர் அந்த பதில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு வயிற்றுச்சல் அதிகம். நான் முதல்ல தண்ணி குடிச்சா இல்ல ஒரு பெரிய ஆம்புலன்ஸ் வச்சு அவரோட வயிற்றுச்சல் அணைச்சு விடுங்க. ஏன்னா அங்க கருகிறது இந்த மாநாடு வரைக்கும் தெரியுதுண்ணா. இப்போ மாநாடு வந்து சிறப்பா இருக்கும். அந்த மாநாட்டுக்கும் இந்த மாநாட்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா இங்க மதுரையில நடத்திருக்காங்க. மதுரைங்கிறது அழகருக்கு வந்து ரொம்ப பெருமையான ஊருனா. அடுத்த அழகரை நாங்க வந்து விஜயண்ணாவை தான் பாக்குறோம். ஏன்னா அழகர் வந்து மக்களோட குறைகளை வந்து தீர்க்கிற ஒரு பர்சன். கடவுளுக்கு நிகர நாங்க எங்களோட விஜயண்ணாவை ஏன் வைக்கிறோம்னா எங்களோட விஜயண்ணா எங்களுக்கு பாதுகாப்பு தராங்க. இப்ப கூட உமன்ஸ்க்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஏன் செகண்ட் பிளேஸ்ல வச்சிருக்காங்க? எங்களுக்கான பாதுகாப்பு மட்டும்தான். வெளியில பார்க்கும்போது போஸ்டர்ல விஜயண்ணாக்கு பின்னாடி உமன்ஸ் தான் நிக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு அங்க இடத்துல பாதுகாப்பு இருக்கு. நாங்க இங்க வந்து நிக்கிறோம்னா இல்லன்னா எப்படி வீட்ல பேரண்ட்ஸ் இவ்வளவு உமன் அலோ பண்ணுவாங்க, இவ்வளவு மென்ன அலோ பண்ணுவாங்க சொல்லுங்க? எல்லாத்துக்குமே எங்களோட கட்சியில முன்னுரிமை இருக்குண்ணா. அவ்வளவுதான். ஒரே வார்த்தையா சொல்லணும்னா 2026 எங்க விஜயண்ணா மட்டும்தான். வேற யாருக்கும் இங்க இடம் கிடையாது. நீங்க சொல்லும் போதே சொன்னீங்க மக்களோட மக்களா தான் வந்து நாங்க அரசியல் பண்றோம் அப்படின்ட்டு. ஆனா சில அரசியல்வாதிகளும் சரி நிறைய பேர் பனையூர்லயே தான் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, வெளியே வர மாட்டாருன்னு சொல்றாங்க. அது எல்லாமே வைத்தறிச்சல்தான். எல்லாரும் விமர்சனம்ங்கிறது எல்லா இடத்துல இருந்துமே வரும். தெரியும் விமர்சனம்ங்கிறது எல்லா இடத்துல இருந்துமே எல்லாருக்குமே கிடைக்கதான் செய்யும். அந்த விமர்சனத்தையும் தாண்டி நாங்க வந்து நிக்கிறோம்ல, அந்த எரிச்சல் மட்டும்தான் அவங்களுக்கு. மத்தபடி இங்க ஒண்ணுமே கிடையாது. நான் தான் சொன்னேன்ல, சாரிங்கிற ஒரு வார்த்தைக்கும் பீப்புளோட